மூத்தவர்கள் ஏதாவது ஆலோசனை கொடுக்கிற பொழுது உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, கம்முன்னு கடை. இப்படி குடும்பத்தில் உள்ள உரிமைகள், மனிதனுடைய உரிமைகளை தட்டி பறிக்க கூடாது, அதை மறுக்க கூடாது. ஒரு குடும்பம் அழகான கட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்களை நிகழ்காலத்தில் வாழக்கூடிய குடும்பத்தினுடைய தம்பதிகள் இந்த மூன்றையும் கையாள வேண்டும். முதல் செய்தி, பெற்றோர்களை மதிக்க வேண்டும். இரண்டாவது செய்தி, குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். மூன்றாவது செய்தி, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை சுதந்திரமாக அவர்கள் பேசுவதற்கான வார்த்தை சுதந்திரத்தை குடும்பத்திலிருந்து அதை துவங்க வேண்டும். இந்த மூன்றையும் யார் சரியாக எந்த குடும்பம் கையாளுகிறதோ அந்த குடும்பத்தை வெளியிலிருந்து சொல்லலாம், இது ஒரு ஒற்றுமையான குடும்பம், இது பண்பாடு மிக்க குடும்பம், இது நாகரிகம் மிக்க குடும்பம், இந்த குடும்பம் தான் அற்புதமான கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய குடும்பம் என்று வெளியிலிருந்து அழகாக பாராட்டலாம் என்பதை இஸ்லாத்தினுடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யதுல்லாஹி ஜமாஅத்துன், அல்லாஹ்வுடைய கை இருக்கு. அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கை, அவன் வாரி வாரி தரக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய கை யதுல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய கை எதன் மீது இருக்கிறது தெரியுமா? ஜமாஅத்தி, ஒரு கூட்டத்தின் மீதுதான், ஒரு கும்பலின் மீதுதான். தனிமையின் மீதோ தனித்துவம் பெற்ற மனிதர்கள் மீது அல்லாஹ்வுடைய உதவி என்பது என்றைக்குமே கிடைக்காது. நிறைய பேர் இன்றைக்கு தனிமையாக வாழ்கிறார்கள். பெற்றோர்கள் வேண்டாம், மனைவி மக்கள் வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், யாரும் வேண்டாம், என் திறமையே போதும், நான் சம்பாதித்து நானே வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி தனிமையில வாழக்கூடியவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் சொன்னார்கள், யதுல்லாஹி ஜமாஅத்தின், அல்லாஹ்வுடைய உதவி ஒரு கூட்டாக யார் வாழ்வார்களோ அவர்கள் மீதுதான் அந்த அல்லாஹ்வுடைய உதவி இறங்குகிறது என்பதாக குறிப்பிட்டார்கள். இன்றைய நிறைய குடும்பங்கள் சிதைந்து பிளந்து பல கூறுகளாக போனதற்கு காரணம் நமக்கு மத்தியிலே அடிப்படை புரிதல் இல்லாமல், நிகழ்காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் வருங்காலத்தில் நம் குடும்பம் மான மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுக்காமல் இன்றைய சந்தோஷம் மட்டும் போதும் என்று வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் வயதாகி அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை தூங்குகிற பொழுது பெயர் பெற்ற பரம்பரை எல்லாம் இன்றைக்கு காத்திலே நாறி போகிறது. வரலாற்றிலே ஒரு சம்பவம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இந்த உம்மத்திலே எவ்வளவு மாற்றங்களை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக எப்பேற்பட்ட ஆச்சரியங்களை உண்டாக்கினார்கள், அதிசயங்களை உண்டாக்கினார்கள் என்றால் பெருமானாருடைய அந்த கட்டமைப்பு என்பது உலகம் பாராட்டுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் வருடம் கிபி 630 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்படவில்லை. மக்காவுக்குள்ளே வருகிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோடு. அன்றைக்கு மக்காவினுடைய சாயி அப்துர் என்று சொல்லக்கூடிய குலத்தவர்களிடம் பனு ஷைபா என்ற குலத்தவரிடமும் அந்த சாவி இருந்தது. பெருமானார் உள்ளே வந்தவுடன் தொழுகைக்காக அவர்கள் மறுத்தார்கள், உள்ள அனுமதிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி பெற்றதற்கு பின்னால் மீண்டும் என்ன செய்கிறார்கள்? மக்காவுக்குள்ளே வருகிறார்கள். மக்காவுக்குள்ளே வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சாவியை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு அந்த பனு ஷைபா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சாவியை கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று அமைதியாக கலைத்துவிட்டு மறுபடியும் என்ன செய்தார்கள்? அமைதியாக போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும் அல்லாஹு தஆலா இந்த சாவியுடைய அதிகாரத்தை என்னிடத்தில் ஒப்படைப்பார் என்று பெருமானார் சொன்னார்கள். பனு ஷைபா, உதுமான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி ஒரு நாள் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் காபாவில் அந்த சாவியை பெற்றுவிட்டு தொழுகையெல்லாம் நடத்திவிட்டு மீண்டும் அலிரலில்லாஹு கூப்பிட்டு சாவியை கொடுத்தாங்க. கொண்டு போய் உதுமான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்துருங்க. அலிரலில்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இதை ஏன் கொண்டு போய் கொடுக்கணும், நாமளே வச்சுக்கலாமே, ஜம்சம் கிணற்றினுடைய பொறுப்பு நம்மள்கிட்ட தானே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, இந்த சாவியை கொண்டு போய் யாரிடத்துல வாங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாவி கொடுக்கிற பொழுது அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னாங்க, ரெண்டாவது இந்த சாவியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னாங்க, மூன்றாவது சொன்னாங்க, மறுமை நாள் வரைக்கும் இந்த சாவி உங்களிடத்தில் தான் இருக்கும் என்ற சுப செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம கவனிக்கணும், 16 நூற்றாண்டு காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வலுவான வார்த்தைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் மக்காவினுடைய சாவி ஒரே ஒரு குடும்பத்திடத்தில் மட்டும் இருக்கிறது. பல ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, பல பொறுப்புதாரிகள் மாறிட்டாங்க, ஆனால்